ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து மூன் வாக். இது ஒரு ஜியோ ஸ்டுடியோஸோட ரிலீஸு. ஓகே, கதைக்குள்ள போயிடுவோம். நான் ஒரு 10 எபிசோடுக்கு நான் பார்த்ததுலேயே மட்டமான சீரிஸ்னா இதுதான். அவ்வளோ மட்டமான சீரிஸ். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 சரி கதைக்குள்ள போயிரும். ஒரு திருடன் சரிங்களா? அவனை பொறுத்தவரை திருடுங்கிறது ஒரு கலை. கலையை விரும்பி பண்ணணும், கலையை விரும்பி பண்ணணும்பாய்ங்க. அத கலையா பண்ணான்னா அப்படிலாம் கிடையாது. சும்மா வாயால சொல்லுவாய்ங்க. இல்ல தமிழ் டப்பிங் நான் அவ்வளோ மோசமா இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆனா வாயாலேயே தான் கடைசி வரைக்கும் பேசிட்டே இருப்பான். ஏதோ ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு பெருங்கொண்ட ஒரு ஏதோ ஒரு ஆக்டன் அந்த அளவுக்குலாம் ஒரு எஃபோர்ட்ட போட்டு புது வகையில திருடங்கிற மாரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. மகா மட்டமான கதைய வந்து ஒரு 10 எபிசோட் எடுத்து வச்சிருப்பாங்க. கதைக்குள்ள போயிரும். திருடன் இருக்கான் சரிங்களா? அவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணுவான் சரிங்களா? அவன் 2 லவ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஒரு கொள்ளையடிக்க போவாய்ங்க. அந்த கொள்ளையடிக்கிற சீன்ல சிசிடிவி கேமரால பச்சையா மாட்டிப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்து ஹார்ட் டிஸ்க் எடுக்காம சிசிடிவி கேமரா வந்துட்டு எடுத்துட்டு போயிருவான். ஆனா ஹார்ட் டிஸ்க பார்த்து போலீஸ் வந்து தூக்கி உள்ள வச்சுறாங்களாம். இந்த இடத்துல உசாரா பண்ணி முடிச்சிருக்கணும். சரி விடுங்க. அப்புறம் ஜெயில்ல தூக்கி போட்டுருவாங்க. ஜெயில்ல தூக்கி போட்டாலே முதல் 2 தடவை பொண்ணு வந்து பார்த்துருப்போம். 3வது தடவை வராது. என்னன்னு கேட்டா எனக்கு வெளிய இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடும். என்ன சொல்ற நீ? நம்ம லாங் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அப்படி தோணுது. நான் வெளியே வந்துடுறேன். அப்புறம் நீ பாரு நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் டைம் மீட்டிங் வருமா அந்த பையனோட வருவான். அந்த பையன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. டேய் அவங்க பையனா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அம்மா எங்கடா கொண்டு போறீங்க? இப்ப பாத்தியா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு நான் தூக்கிட்டேன் அப்படின்மா. சரிடா ஐயோ டேய் ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள வந்து ஒரு பெரிய இவன் குருவான்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து அவரும் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு முன்னொரு காலத்துல ஒரு முஸ்லீம் மன்னன் யூஸ் பண்ண ஒரு டாய்லெட் கக்கூஸ் கோப்பம் ஒன்று இருக்கு. அதோட வேல்யூவே பல கோடிக்கு பல லட்சம் கோடிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து செத்து போயிடுவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்? எங்கிட்ட தப்பிச்சு போகணும்னு சொன்னா ஒரு வழி சொல்லுவான். வழி சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடந்தமோ தப்பிச்சு போயிடுவான். தப்பிச்சு போய் நேரா உடனே பார்ப்பான். உடனே இவன் என்ன பண்ணுவான்? கேவலமா ஒரு டீல் வைப்பான். 2 பேரும் காஸ்ட்லி ஏதாவது ஒண்ணு கடத்திட்டு வாங்க. அது எது காஸ்ட்லியா இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா மட்டமான ஒரு டீல ஒண்ணு வைப்பான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கேட்ட அவன் ஒரு வேல்யூபிள் கொண்டு வந்தானா? இவன் வேல்யூபிள் கொண்டு வந்தானா? இதுக்கு நடுவுல சம்மந்தமே இல்லாம அந்த டான் இருக்கானா? அதனால அந்த பையன் என்ன பண்ணுவான்? 3லேருந்து ஒரு கல்லு கூடிய சீக்கிரம் விழுக போது அந்த கல்லை கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்ல வித்தோம் அப்படின்னா 500 மில்லியன் கிடைக்கும். வாங்க நம்ம அது ஏங்கணும்னு சொல்லிட்டு அவன் செயலை ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ கடைசி அந்த பையன் இருக்கான்ல இந்த பொண்ணு கேட்ட 2 பொண்ணு கேட்ட வேல்யூபிள் பொருளை இவன் கொண்டு போனாயலா? இல்ல 2மே கிடைக்காம கடைசியில் இந்த 3ஓட இதை எடுத்து ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாயலா? அப்படிங்கிற மாதிரி மீதி இருக்க கதை போகும். ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தடவை பாய்.